அதிமுக கூட்டணியிலே இணையும் முக்கிய கட்சி 3 தொகுதிகளை ஒதுக்கிய எடப்பாடி. நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நாளுக்கு நாள் தொண்டர்கள் எண்ணிக்கை என்பதும் அதிகரித்துக் கொண்டேதான் இருக்கிறது. அதே போல கூட்டணி கட்சிகளும் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டேதான் இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அப்படித்தான் புதிதாக ஒரு கட்சி அதிமுக கூட்டணியிலே இணைய போகிறது. அதாவது திமுகவுடன் கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலிலே கூட்டணி வைத்த ஒரு கட்சி இந்த 2026 சட்டமன்ற தேர்தலிலே அதிமுக கூட்டணியிலே 3 தொகுதிகளை கேட்டுப்பெற இருப்பதாக செய்திகள் என்பது இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அந்த கட்சி எது, ஏன் திமுக கூட்டணியிலே என்ன பிரச்சனை என்பது நடந்தது அப்படின்னு பார்த்தா, அதிமுக தலைமையிலான கூட்டணியிலே தமிழக வாழ்வுரிமை கட்சி இணைய உள்ளதாக விவரமந்திகள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி தரப்பில் தவாகக்கு 3 சீட்டுகள் கொடுக்க முன் வந்திருப்பதாகவும் இரட்டை இலச்சினத்தில் போட்டியிட வேலுமணியுடன் பேசி வருவதாகவும் தகவல் என்பது கிடைத்திருக்கிறது. 2021 சட்டசபை தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணியில் தமிழக வாழ்வுரிமை கட்சி இணைந்திருந்தது. திமுக கூட்டணியில் தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு ஒரு சீட் ஒதுக்கப்பட்ட நிலையிலே பண்டுட்டி தொகுதியில் வேல்முருகன் போட்டியிட்டார். சுமார் 4600 வாக்குகள் வித்தியாசத்திலே அதிமுக வேட்பாளர் ராஜேந்திரனை வீழ்த்தி வேல்முருகன் வெற்றி பெற்றார் அப்படின்னே கூட சொல்லி. இதையடுத்து இம்முறை திமுக கூட்டணியிலே தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு தொடரும் என்று வேல்முருகன் கூறி வந்திருந்தார். ஆனால் திமுக தலைமை தரப்பில் தவாகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தையோ தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையோ நடத்த அழைப்புகள் விடுக்கப்படவில்லையாம். இதனால் தவாக மாவட்ட செயலாளர் கூட்டத்தை வேல்முருகன் நடத்தியிருந்தார். அப்போது திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறும் முடிவினை வேல்முருகன் எடுத்ததாக சொல்லப்படுகிறது. இருந்தாலும் அதிமுக பாஜக கூட்டணியில் இணைய முடியாது என்பதால் முடிவு எடுப்பதை தாமதப்படுத்தி வந்திருக்கிறார். அதேபோல் திமுக தரப்பிடம் நெய்வேலி தொகுதி உட்பட 2 தொகுதிகள் மற்றும் சில கோரிக்கைகளையும் வேல்முருகன் முன்வைத்தாராம். இதற்கு அறிவாலயம் சீனியர்களே ஒப்புக்கொள்ளவில்லை என சொல்றாங்க. ஏற்கனவே வேல்முருகனின் செயல்பாடுகள் மீது முதல்வர் ஸ்டாலினும் அதிருப்தியில் இருந்திருக்கிறார். இந்த நிலையில் திமுக கூட்டணியில் தொடர்வதா இல்லையா என்பதை தொடர்பான முடிவை இன்றைய தினம் அறிவிக்க இருப்பதாக வேல்முருகன் தற்சமயம் கூறி வந்திருக்கிறார். இதன் காரணமாக அதேபோல் வேல்முருகன் தரப்புடன் அதிமுக பேச்சுவார்த்தை நடத்தி முடிக்கப்பட்டிருப்பதாகவும் அதிமுக கூட்டணியில் இணைந்தால் 3 தொகுதிகள் கொடுக்க எடப்பாடி பழனிசாமி ஒப்புக்கொண்டிருப்பதாகவும் சொல்றாங்க. ஆனால் இரட்டை இலை சின்னத்தில் தான் போட்டியிட வேண்டும் என்ற ஆஃபர் அளிக்கப்பட்டிருப்பதாக தகவல் என்பது இணையதளங்களிலே வெளியாகி இருக்கிறது. இதனால் வேல்முருகன் அதிமுக தலைமையிலான கூட்டணி இணைவது கிட்டத்தட்ட உறுதியாகி இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். பாஜக பாமகவுடனான தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் குறித்து அறிவிப்புகள் அதிகாரப்பூர்வமாக வெளிவந்த பின்பு வேல்முருகன் தரப்பை எடப்பாடி பழனிசாமி தொகுதி பங்கீடுகள் குறித்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகள் என்பது வெளிவர இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இன்றைய தினம் காலை 11 மணிக்கு மேல், அதாவது 11 மணியிலிருந்து 12 மணிக்குள்ளாகவே வேல்முருகன் அவர்கள் அதிமுக கூட்டணியிலே நாங்கள் இணைந்திருக்கிறோம், 3 தொகுதிகளில் போட்டியிட இருக்கிறோம் என அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை கொடுக்க இருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் கூட இணையதளங்களிலே உலா வந்து கொண்டுதான் இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவுங்க நண்பா.